வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் சோஷியல் நெட்வொர்க், சோஷியல் நார்ம்ஸ் அப்படியெல்லாம் பற்றி சில செய்திகளை பகிர்ந்துக்கிட்டோம். சோஷியல் நார்ம்ஸில் என்ன விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்குது, அது எப்படி நம்மளோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறது, அதுக்காக நம்ம என்ன அளவுக்கு இனிஷியேட் எடுக்கிறோம் அப்படின்னு. சோஷியல் நார்ம்ஸ்க்கு ஹவ் வி ஆர் அட்ஹரிங் டு இட், ஹவ் வி ஆர் ரிபல்லிங் டு தட், ரெண்டுமே பார்க்கலாம். சிலவங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு. ஆனால் இப்போது டெக்னாலஜி பார்க்குறோம், நிறைய பார்த்தோம் இல்லையா. அதாவது எங்கேயும் டிஜிட்டல் பேமெண்ட் வந்துடுச்சு, எங்கேயுமே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, எல்லா வித பாலிசிஸ்லாம் கூட நம்ம அதுபோல் என்ன பண்ணலாம், எல்லாமே ஆன்லைனில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுபோல் பார்த்தோம். அந்த ஆஸ்பெக்டில் எஜுகேஷனுக்கு டெக்னாலஜி என்னெல்லாம் பண்ணோம், பிகாஸ் ஆஃப் தட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்ன எஜுகேஷனில் நம்ம என்னெல்லாம் பெரிய மாறுதல்கள் கொண்டு வர முடியும்னா அது ஒரு 5 நிமிஷம்லாம் பேசினா போகாது. ஏன்னா நிறைய அளவில் பெரிய அளவில் படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும். சாதாரண ஸ்கூல் லெவலில் படிக்கிறதானா கூட நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும், ஏதோ ஒரு எழுதணும் அப்படின்னா தட் வி கேன் டிபெண்ட் அப்பான் தி நம்மளோட கணினி அதனோட தொடர்போட அதனோட துணையோட நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை நம்ம அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 6 அல்லது 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுலேருந்தே கணினியை தொடர்போடு, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக சரியான விஷயங்களை நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் நம்ம என்ன செய்யணும், பெரியவங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த எந்த சேனலுக்கு போனால் அவங்களுக்கு தேவையான செய்திகள் கிடைக்குமோ அதெல்லாம் சேனலைஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதில் வாண்டாத செய்திகளெல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லி பெரிய அளவில் அவங்களுக்கு தேவையில்லாத செய்திகளை பார்த்துக்கூடாது அப்படின்றதுல நம்ம குறிப்பாக இருந்தால் அவங்க வயசுக்கு என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கிறதுக்கு காட்டித்தரலாம். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து வச்சு நல்லபடியாக அதை கம்பைன் பண்ணி சிலதெல்லாம் பண்ணிக்கலாம், கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். அதே மாதிரி சில நேரத்தில் பெரிய இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் படிக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ்க்கு வி கேன் ஸ்பீக் டு அதர் பீப்புள். இதே மாதிரி நம்ம நாட்டிலே, பாரத நாட்டிலே நிறைய அடுத்த ஸ்டேட்லேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்ன வரும்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் தொடர்பு, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் கிடைக்கிற அந்த வேகமாக அதை ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதுனால அடுத்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே பாடம் நடத்தலாம். எங்கே இருக்கமோ அங்கேருந்து தெளிவான பாடங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு எங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெளிவான அளவில் நம்ம பாடங்களை என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். இதனால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஓரளவுக்கு இல்லை, பெரிய அளவில் நிறைய ட்ராவல்லாம் குறைக்க முடியும். ட்ராவல் குறைச்சதுனால நிறைய டைம் சேவ் ஆகும். அதாவது இன்னொரு இடத்துக்கு போகிறோம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நிறைய அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை சமாளிச்சிக்க முடியாது. அது வேறு ஒரு கிளைமேட்டுக்கு போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆடையெல்லாம் வாங்கிக்கணும், அது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா அந்த அளவுக்கு செலவெல்லாம் குறைச்சா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், இடத்துலேருந்து நம்ம இருக்கிற இடத்தோட கம்ஃபர்ட்ஸோடவே நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டூரிங், ஒரு இடத்துல என்ன சுற்றுலா போகிறோம்னு சொன்னால் வெளி மாநிலத்துக்கு போய் சுற்றுலா பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றது வேறு விஷயம். ஃபார் த சேக் ஆஃப் ஸ்டடி போகிறது, தட் இஸ் ஆல்சோ டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம இருந்த இடத்துலேருந்தே ஒரு புது இடத்த திறந்து வைக்க முடியும், இருந்த இடத்துலேருந்தே ஒரு பாடங்களை கவனிக்க முடியும். நான் அந்த பாடத்தில் அந்த டிஸ்கஷனில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அந்த நம்பரை கொடுத்து நம்ம அதில் ஜாயின் பண்ணிட்டா அங்கே என்ன நடத்துகிறாங்களோ அது அத்தனையும் நம்ம இருந்த இடத்துலேருந்தே, ஒருவேளை நம்ம வீட்டிலேருந்து பேசுகிறோம்னு வைங்க, நம்ம இருக்கிற வீட்டோட கம்ஃபர்ட்ஸ்லேருந்தே நம்ம இருந்த அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்துட முடியும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு வகுப்புக்கு தேவையான ஒரு ரிசர்ச் கைடன்ஸை நம்ம வீட்டு ஹால்லேருந்தே நம்ம கொடுக்க முடியும். வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிலதெல்லாம் பாடுறோம், சிலதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், சிலதெல்லாம் அவங்களுக்கு கைடு பண்ணுற ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொன்னால் எந்த மாதிரி மெத்தடாலஜி பயன்படுத்துகிறோம், மெத்தடாலஜியில் என்னெல்லாம் சிறப்பான கருத்துக்களை நீ கொடுக்கணும், எந்த பாயிண்ட்ஸ் அவுட் டு பி என்ன கிவன் இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாம் கூட நம்ம எல்லாத்தையுமே ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க முடியும். முன்னாடியெல்லாம் ஒரு பிஹெச்டி பண்ணுறாங்க, அவங்களுக்கு கைடன்ஸு வேறு ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வருதுன்னா
இந்த யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் நம்ம என்ன இருக்கணும், ஒரு வாரமோ 15 நாளோ 2 வீக்ஸ் ஆர் ஒரு ஃபார்ட் நைட்டுக்கு இல்லைனா 3 வீக்ஸ் போல் பர்மிஷன் வாங்கி அங்கே போய் இருந்து அந்த கைடுகிட்டேருந்து நம்ம என்ன கைடன்ஸ்லாம் வாங்கி நிறைய விஷயங்களை சேகரிச்சுட்டு வரணும். ஆனால் இப்போ ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் அது தேவையில்லை. நீங்கள் இருக்கிற யூனிவர்சிட்டிலேயே இருக்கலாம், இங்கேருந்தே படிக்கலாம். ஆனால் இங்கேருந்து இருக்கும்பொழுது வேறு ஒரு யூனிவர்சிட்டியோட நம்மளுக்கு கைடன்ஸ் வேணும்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே அந்த கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இது பொது அளவில் நம்மளோட தனிப்பட்ட முறையில் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்தே பார்க்கலாம். ஆனால் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரோட கூட ஆன்லைனில் பேசிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். நம்ம கைடு அங்கே இருக்கிற கைடன்ஸ் 2 பேரும் சேர்த்து ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். இதனால் டெக்னாலஜினால் கிடைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டு எஜுகேஷனோட குவாலிட்டியை பெரிய அளவில் அது என்ன பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும். ப்ரொவைடட் இது எல்லாமே படிக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு, படிக்கிறதே ஒரு ரொம்ப ஸ்ரத்த குறைவாக இருக்கிறவங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிரமம். அது அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்காது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது படிக்கிறதுக்கு டெக்னாலஜியாக இருக்கிறதுனால இதெல்லாம் சோஷியல் சேஞ்ச் தான். இதெல்லாம் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மாறுதல்கள். சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மாறுதல்கள் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கணும், சமுதாயத்துக்கு அது சீர்கேடு தான் விளைவிக்கும் அப்படின்னு யோசித்து பேசுறது வேறு விஷயம். ஆனால் மாற்றங்கள் ஏற்படக்கூடியது எல்லாமே சமுதாயத்தோட சிறப்புக்கு தான், சமுதாயத்தை இன்னும் மேலும் மேலும் சிறக்க வைப்பதற்கு தான் இது போல் மாறுதல்கள் ஏற்படுகிறதுன்னு என்று சொன்னால் அது பேசுகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். இது எஜுகேஷனல் லெவலில் சொல்கிறது. இதில் கூட மைன்யூட்டாக சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கூட இன்னும் கூட நிறைய நேரம் நம்ம அதை பற்றி சொல்லலாம். எதெல்லாம் டவுட் இருக்குது உடனே நம்ம கூப்பிட்டு பேசலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து ஒரு திப்ருகர் இருக்கிற அசாம் மாநிலத்தில் திப்ருகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிரம்மபுத்திராவை அது வரைக்கும் நம்ம போட்டில் போகலாம். அந்த அளவுக்கு அகலமாக விரிவாக ஆழமாக இருக்கிறோம். கப்பல் கூட அது வரைக்கும் போகும். ஷிப் வில் பி ட்ராவல் அப் டு திப்ருகர் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு நர்சிங் காலேஜுக்கு நம்ம இங்கேருந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வி ஆர் கிவிங் கைடன்ஸ் டு தெம் டு ரைட் தேர் ப்ராஜெக்ட். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இமிடியட்லி. இது நடக்கிறது. நம்மளோட சேனல் மூலமாகவே இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ண முடியும், படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுபோல் இன்னும் எங்கெல்லாம் நம்மளோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லி அடுத்து வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.